இந்த நாளிலும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் மாறாதவர். அவருடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்லும். இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தேவனுடைய வார்த்தை நம்மளை வழிநடத்தி செல்லும். நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை பெரியது, தேவன் பெரியவர், அவருடைய வல்லமை பெரியது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் உங்களை நடத்தி செல்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர் உங்கள் தேவனாக இருக்கிறார். உங்களை குறித்து தேவனுடைய திட்டம், ஆசை என்னவென்றால், நீங்கள் எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதை சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் அவர் தர வேண்டும். அப்படின்றது தான் உங்களை குறித்ததான தேவனுடைய திட்டம். எபிரேய மொழியில ஐஸ்வர்யம் என்ற வார்த்தைக்கு வெறும் பொருளாதார ஐஸ்வர்யத்தை மட்டும் அங்கே சொல்லலை. அங்கே பலனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம், அறிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா விதத்திலையும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறவர் உங்களுடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அப்போ இந்த பலன் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வசனத்தில் நம்ம படித்தோம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய நினைவுகளே ஆண்டவரை பற்றி, அவரை பற்றி மட்டுமே இருக்கும் பொழுது அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பலனை தருகிறது. நம்ம பாதகமாக நினைக்கும் பொழுது ஆண்டோடைய வல்லமையை குறித்து நாம் சந்தேகப்படுகிறோம். தேவனுக்கு ஒரு எல்லையை நாம் தீர்மானித்து விடுகிறோம். அந்த எல்லைக்கு மேலே தேவனால் செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து விடுகிறது. அப்போ நம்முடைய நினைப்பு எப்படி இருக்கணும்னா, தேவனால் எல்லாம் கூடும் என்ற நினைப்பு இருக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு பலனை தருகிறார். சம்பாதிப்பதற்கான, வேலை செய்வதற்கான, படிப்பதற்கான எல்லா பலனையும் தேவன் நம்மளுக்கு தருகிறார். கடந்த நாட்களில் விசுவாசத்தை பற்றி நம்ம பார்த்துட்டே இருந்தோம். விசுவாசம் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுகிறது. இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலமாக விசுவாசம் என்பது உங்களுடைய நினைவுகள் தான் விசுவாசமாக இருக்கிறது. நீங்கள் எதை நினைக்கிறீர்கள், எப்படி நினைக்கிறீர்கள் என்பது தான் உங்களுடைய விசுவாசம். பொதுவாக நம்மை குறித்து நினைக்கும் பொழுது நம்முடைய இயலாமை, நம்முடைய பலவீனத்தை குறித்து தான் நம்ம நினைப்போம். எதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், சாதிக்க முடியும், எந்த காரியத்தை நம்மளால் சாதிக்க முடியாது, அதற்கேற்ற திறமை, பலன் நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத குறித்து தான் நம்ம நினைத்து கொண்டே இருப்போம். அதே நினைப்போடு நம்ம தேவனை பார்க்கக்கூடாது. தேவனால் எல்லாம் கூடும், அவர் சர்வ வல்லவர், நம்மளால முடியாதது கூட தேவனால் கூடும் அப்படின்ற நினைப்பு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த நினைவு தான் விசுவாசமாக இருக்கிறது. அந்த நினைவின்படி நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சம்பாதிக்க தேவையான பலனை உங்களுக்குள்ள தருகிறவர் தேவன். அவரை பற்றி நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கிற நினைவுகள் எல்லாம் விசுவாசமாக இருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் தேவன் மேல நீங்க ஒரு லிமிட், ஒரு பவுண்டரியை செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி விடுங்கள். ஆண்டவர் உங்கள்கிட்ட பெரிய காரியங்கள்ல எதிர்பார்க்கிறது கிடையாது. அவர் சொல்லுகிற ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நினைக்க வேண்டும். ரிமெம்பர் ஹிம், ரிமெம்பர் ஹவு பிக் காட் இஸ், ரிமெம்பர் ஹவு கிரேட் காட் இஸ். தேவன் எவ்வளவு பெரியவர், இந்த முழு உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் அப்படின்றத நினைக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நினைக்கிறது அப்படின்றது ரொம்ப சுலபமான காரியம் தான். ஆகவே அந்த சுலபமான காரியத்தை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் அவரை பற்றி அதிகமாக நினைப்பதற்கு தேவன் உங்களுக்கு இந்த நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிற நினைவுகள் எல்லாம் விசுவாசமாக இருக்கிறது. அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவையான பலனை கொடுத்து ஐஸ்வர்யத்தையும், பலனையும், ஆரோக்கியத்தையும் சம்பாதிப்பதற்கு தேவையான வல்லமையும் உங்களுக்கு தரும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் நிறைந்த, பலன் நிறைந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.